கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திமுகவை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளில் ஈடுபட்டு வரும் ஸ்டாலின் அரசை கண்டித்து இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலை அருகில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் ரா குமரகுரு தலைமையில் காலை 10 மணிக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் திமுக தலையீடு தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் புகார். போலி வாக்காளர்கள் நீக்கப்படாமல் உள்ளதாகவும் உடனடியாக விசாரணை நடத்தும்படியும் கோரிக்கை. எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபடும் பிஎல்ஓக்களை திமுகவை சேர்ந்தவர்கள் மிரட்டி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதுடன் மாவட்ட ஆட்சியர்கள் வழியாக திமுக அரசு எஸ்ஐஆர் பணிகளை கட்டுப்படுத்த முயற்சிப்பதாக அதிமுக எம்பி சி வி சண்முகம் குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் படிவ விநியோகத்தில் தெளிவான வழிகாட்டுதல் இல்லாமல் திமுக பிஎல்ஏக்கள் படிவங்களை பறிமுதல் செய்வதாகவும் புகார். பிஎல்ஓடம் இருக்கின்ற அந்த படிவங்களை மொத்தமாக எடுத்து செல்கிறார்கள், வாங்கி கொண்டு செல்கிறார்கள். முன்னங்கேட்டால் அச்சுறுத்தி மிரட்டி உருட்டி திமுக நிர்வாகிகள் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த படிவங்களை மொத்தமாக கொண்டு சென்று அவர்கள் எழுதுகிறார்கள் என்றால் என்ன? இறந்த வாக்காளர் மீண்டும் பதிவு செய்யப்படுகிறது, குடிபெயர்ந்த வாக்காளர்கள் மீண்டும் பதிவு செய்யப்படுகிறது, இரட்டை வாக்காளர்கள் மீண்டும் பதிவு செய்யப்படுகிறது. திமுக நிர்வாகியின் உறவினர்களையே பிஎல்ஓவாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் எஸ்ஐஆர் விண்ணப்ப படிவங்களை திமுகவினரை நிரப்பி தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதாகவும் அதிமுக எம்பி குற்றச்சாட்டு. தமிழக வாக்காளர் பட்டியலில் யார் யார் இடம்பெற வேண்டும், யார் யார் பெயர் நீக்கப்பட வேண்டும் என்பதை திமுகவினரே முடிவு செய்வதாகவும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் விமர்சனம். யாரோ போடுறானா தேடி போடுறாங்க. திமுகவுடைய மனைவியா, திமுக நிர்வாகியுடைய கணவரா என்று இப்படி தேடி போட்டு பல இடத்துல நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம். சில இடத்துல மாற்றிருக்கிறாங்க, சில நல்ல அதிகாரிகள் இருந்தால் மாற்றிருக்கிறாங்க, மாற்றி எங்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் பல இடத்துல அது நடக்கலை. திமுக நிர்வாகியுடைய உறவினர்கள் மனைவி கணவர் இன்றைக்கு பிஏல நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க? உன்னால் முடியலையா, நீ செய்ய மாட்டேன்றியா, அவங்ககிட்ட ஃபார்மை கொடு. இறந்தவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவதற்கும் திமுகவிற்கும் ஸ்டாலினுக்கும் ஏன் அச்சம் ஏற்படுகிறது என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கேள்வி. எஸ்ஐஆர் படிவம் நிரப்பும் விவகாரத்தில் சென்னை மாநகராட்சியில் மிக பெரும் அதிகார துஷ்பிரயோகம் நடைபெறுவதாகவும் எம்பி சி வி சண்முகம் குற்றச்சாட்டு. ஒரு உண்மையான வாக்காளர்களும் விடுபடக்கூடாது. இறந்தவரை நீக்குவதற்கு திமுகவுக்கு என்ன அச்சம்? குடிபெயர்ந்தவர்கள் அவர் எங்கே குடிபெயர்ந்திருக்காரோ அங்கே அவருடைய வாக்காளர்களை சேர்ப்பதிலே இந்த திமுகவுக்கும் இந்த ஸ்டாலினுக்கும் என்ன பயம்? போலி வாக்காளர் நீக்க வேண்டும் என்று சொல்லும் போது இந்த திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினுக்கு என்ன அச்சம்? ஏன் எதிர்க்கிறார், மறுக்கிறார் என்பதை தெளிவுபடுத்தும். ஏன் தேர்தலுக்கு அப்போதான் வைக்க வேணும்? இது எதற்காக பண்ணுவது? வரவிருக்கிற தேர்தலில் உண்மையான தேர்தல் நடத்தப்பட வேண்டும், உண்மையான வாக்காளர் பட்டியலை வைத்து நடத்தப்பட வேண்டும் என்பதால் இந்த பணியை நடத்துகிறது தேர்தல் ஆணையம். சென்னை தேனாம்பேட்டையில் அதிமுக கண்டென்ட் கிரியேட்டர்கள் 2 பேரை கைது செய்து ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை அராஜகம். எந்தவித காரணமும் கூறாமல் அராஜக போக்குடன் கைது செய்த ஏவல் துறையை கண்டித்து அதிமுக வழக்கறிஞர்கள் பிரிவு மாநில இணைச் செயலாளர் பாலமுருகன் தலைமையில் ஜே நகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட அதிமுகவினர். இந்த பொம்மை திமுக அரசு முதல்வர் ஏவுதலின் பேரில் அதிமுகவிற்கு இருக்கின்ற நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்று, களங்கப்படுத்த வேண்டும் என்றும், இது போன்ற பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அதிமுகவிற்காக வேலை செய்கின்ற சப்போர்ட் டீமை சேர்ந்த ஹரி மற்றும் சாய் என்பவர்களை கடத்தி சென்றவர்கள் உள்ளார்கள். இது குறித்து நாங்கள் டிஜிபி, உள்துறை செயலாளர் மற்றும் காவல்துறை ஆணையர் அனைவருக்கும் மெயில் மூலமாக தகவல் அனுப்பியுள்ளோம். இது குறித்து நிச்சயம் நீதிமன்றத்தில் முறையிடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிமுக தேர்தல் வியூக பணி அலுவலர்கள் மீது பொய் வழக்கு போட்டு அராஜகத்தின் உச்சத்தில் காட்டாட்சி தர்பார் போக்கை திமுக அரசு கையாண்டு வருவதாக அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான இன்பதுரை குற்றச்சாட்டு.
தேர்தல் நெருங்கும் வேளையில் அதிமுகவுக்கு ஆதரவாக பணிபுரிய வேண்டாம் என கூறி காவல்துறையை ஏவிவிட்டு பொய் வழக்கு போட்டு ஸ்டாலின் அரசு அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக புகார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே அதிக அளவு எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்யவில்லை என கூறி திமுகவினர் மற்றும் அரசு அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்ததால் மன உளைச்சல் அடைந்த பெண் கிராம உதவியாளர் தூக்கிட்டு தற்கொலை. எஸ்ஐஆர் பணியில் திமுகவினர் அதிகாரிகளை கைப்பாவைகளாக மாற்றி தங்களுக்கு சாதகமாக பணியாற்றும்படி அழுத்தம் கொடுப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஒன்றியம்மா பூமாரிலேருந்து வந்தவர் அவரு சத்தம் போட்டாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லலை. நான் திருப்பி அவங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு திருப்பி தனகந்தல் போனோம். தனகந்தலில் போய் அங்கே நெட் சென்டரில் போட்டு ஏற்றலாமான்னு பார்த்தா அங்கே நெட் சென்டரில் அந்த ஸ்கேனிங் பண்ணுறது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கேனிங் பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே நான் என்ன செஞ்சேன், சரி வா வீட்டில் எடுத்து கொண்டு போய் நம்ம திருப்பி நெட்வொர்க் வேலை செய்யலான்னு போய் பார்ப்போன்னு சொல்லி நெட்வொர்க் வந்தேன். வீட்டில் வந்தோடனே கிட்டத்தட்ட ஒரு 6-7 போட்டோன்னே என்ன சொன்னாங்க, நான் கடைக்கு போவேன் எப்போதும், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு. நான் போய் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தா தூக்க மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு ஃபோன் வந்துச்சு. நான் ஓடியாந்து அதுக்கப்புறம் பார்த்தா கம்பியில் தொங்கிக்கிட்டு இருந்தாங்க. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு அனாதீன நிலத்தை விடியா திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் போலி ஆவணங்கள் மூலம் தன் தங்கை பெயரில் பத்திரப்பதிவு செய்து மோசடிக்கு உடந்தையாக இருந்த தாசில்தார் வருவாய் ஆய்வாளர் மீது குற்ற நடவடிக்கை எடுக்காதது ஏன்? ஆக்கிரமிக்கப்பட்ட அரசு புறம்போக்கு நிலம் எவ்வளவு மீட்கப்பட்டது என்பது குறித்து அறிக்கையாக தாக்கல் செய்ய வருவாய்த்துறை ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவினரால் நிகழ்த்தப்படும் பல்வேறு முறைகேடுகளுக்கு காரணமான விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை எழும்பூரில் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டங்களின் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் கண்டன முழக்கம். வாக்குச்சாவடி அலுவலர்களை மிரட்டாதே சேர்க்காதே போலி வாக்காளர்களை சேர்க்காதே எப்படி வந்தது கொளத்தூர் தொகுதியிலே இல்லாத வீட்டிலே 68 ஓட்டு எப்படி வந்தது? அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் எஸ்ஐஆர் பணிகளில் திமுகவினுடன் இணைந்து முறைகேடுகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள். சென்னையில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் எச்சரிக்கை. இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை எவ்வளவு எழுச்சி இருக்குன்னு பாத்தீங்களா? நீங்க அவ்வளவு எழுச்சி இருக்கு. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகாவது இன்னும் சில நாட்கள்ல இருக்கின்ற நாட்கள்ல ஒழுங்கா இந்த மாநகர ஆணையர் தேர்தல் ஆணையம் சொல்லுகின்றபடி அது அறிவுறுத்தலின்படி அவர்கள் கடமை செய்ய தவறுனா அதற்குரிய விளைவுகளை இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் எலெக்ஷனுக்கு இருக்கு. அது மீண்டும் நாங்க தான் வருவோம். வந்தா அவருடைய பாடு பெரும்பாடாகிடும். அது மட்டும் அவர் தெரிஞ்சுனா நல்லது. இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கின்றதுனால ஒரு மாவட்ட செயலர் போல மாநகர ஆணையர் நடக்கக்கூடாது. ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு நேர்மையா நடக்குன்றதுதான் இன்றைக்கு எல்லோருடைய கேள்வி கூட. அதுக்கு ஏற்ற வகையில சென்னை மாநகர ஆணையர் இனியாவது கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நியாயமா செய்யுங்க. காஞ்சிபுரம், உத்திரமேரூர், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிகளில் எஸ்ஐஆர் பணிகளில் திமுகவினர் நிகழ்த்தும் முறைகேடுகளை கண்டித்து அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே முன்னாள் அமைச்சர் எஸ் வைகை செல்வன் தலைமையிலும் மாவட்ட கழக செயலாளர் வி சோமசுந்தரம் முன்னிலையிலும் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அராஜகத்தில் ஈடுபடும் திமுகவினருக்கு எதிரான கண்டன முழக்கம். G20 நாட்டு தலைவர்களின் 20வது உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று தென்னாப்பிரிக்கா பயணம். ஜோஹன்னஸ்பர்க் நகரில் வருகிற நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் காலநிலை மாற்றம், எரிசக்தி மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சேலம் புறநகர் அதிமுக மாவட்ட செயலாளர் தலைமையில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம்.
திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகளை மிரட்டி வாக்குகளை திருட பார்க்கின்றனர் என சேலம் புறநகர் அதிமுக மாவட்ட செயலாளர் இளங்கோவன் குற்றச்சாட்டு. ஒரு பக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் இவர்கள் பல்வேறு அரசு அதிகாரிகளை மிரட்டி நம்ம வாக்குகளை திருட பார்க்கிறார்கள். எப்படி மக்களை முட்டாளாக்குறான்னு பாத்துங்க. ஒரு பக்கம் நீதிமன்றத்துக்கு போறான், நீதிமன்றத்தில் போய் எஸ்ஐஆர் நடத்தவே கூடாது, ஸ்டே சுப்ரீம் கோர்ட்ல கேட்கறான். இன்னொரு பக்கம் அதே வேலையில கீழே வேலை பார்த்துட்டு இருக்கான். கரூர் மாவட்டம் சின்னவடுகப்பட்டியில் கோயில் இனாம் நிலத்தில் வசிக்கும் பொதுமக்களின் வீடுகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்ததை கண்டித்து 4 பேர் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற அவலம். இந்து சமய அறநிலையத்துறையின் அராஜக நடவடிக்கையை கண்டித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பலர் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் ஸ்டாலினின் ஏவல் துறை கைது செய்து அராஜகம். சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் காலக்கெடு நிர்ணயிப்பது அரசியலமைப்புக்கு எதிரானது. மசோதா குறித்த வேறுபாடுகளை தீர்க்க பேச்சுவார்த்தை செயல்முறையை மேற்கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே ஆடு மேய்க்கச் சென்ற மனநலம் குன்றிய மாற்றுத்திறனாளி பெண்ணை கர்ப்பமாக்கிய 65 வயது முதியவர் சிக்கினார். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் விமர்சனம். சென்னை MKP நகரில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த போதை இளைஞர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் குறையாத பாலியல் குற்ற சம்பவங்களால் கேள்விக்குறியாகும் பெண்களின் பாதுகாப்பு. சென்னை தேனாம்பேட்டையில் வீட்டில் தனியாக இருந்த 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். விடியா திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டம் காளியப்ப கவுண்டன்புதூர் பகுதியைச் சேர்ந்த சிறுமியை கடத்தி குழந்தை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய பெயிண்டர் உள்பட 6 பேர் போக்சோ வழக்கில் பிடிபட்டனர். தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் குழந்தை திருமணங்களால் பள்ளி சிறுமிகள் அஞ்சி நடுங்கும் நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சமூக நலத்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை RK நகர், MGR நகர் மற்றும் திருமங்கலம் பகுதியில் இளைஞர்களை சீரழிக்க 106 போதை மாத்திரைகள் மற்றும் போதை ஸ்டாம்புகள் வைத்திருந்த 3 பேர் பிடிபட்டனர். விடியாத திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் தலைநகரம் போதையின் நகரமாக மாறியிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே எழுமலை பகுதியில் 8 கிலோ கஞ்சா கடத்தி வந்த 2 சிக்கினர். கஞ்சா தடுப்பு நடவடிக்கை எடுப்பதாக 2.0, 3.0 என போட்டது மட்டுமே ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசின் ஒரே சாதனை என பொதுமக்கள் கடும் விமர்சனம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே அரசக்குழி கிராமத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 இளைஞர்கள் சிக்கினர். விடியாத திமுக ஆட்சியில் திரும்பும் திசையெல்லாம் கஞ்சா விற்பனை நடைபெறுவதால் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிந்து வருவதாக பெற்றோர் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் தென்மேல் பக்கத்தில் தாம்பரம் மாநகர பகுதிகளில் கைப்பற்றப்பட்ட 707 கிலோ கஞ்சா எரித்து அழிப்பு. இந்த ஆண்டு நவம்பர் மாதம் வரை மொத்தமாக 3054 கிலோ கஞ்சா அழிக்கப்பட்டுள்ளதே ஸ்டாலினின் போதை மாடல் ஆட்சிக்கு சாட்சி என பொதுமக்கள் விமர்சனம். சென்னை அம்பத்தூர் பட்டறைவாக்கம் ரயில் நிலையம் அருகில் 12 கிலோ கஞ்சா சாக்லேட் மற்றும் 7 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த நபர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளதால் போதைப் பொருட்கள் கடத்தல் அச்சமின்றி நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொடுங்கையூர் அருகே போதை மாத்திரை விற்ற இன்ஸ்டா பிரபலம் உள்ளிட்ட 6 பேர் 1000க்கும் மேற்பட்ட மாத்திரைகளுடன் பிடிபட்டனர்.
திறனற்ற திமுக அரசு பதவியேற்ற நாள் முதல் காய்கறி மளிகை பொருட்கள் விற்பனை போன்று போதைப் பொருட்கள் விற்பனையும் களை கட்டி இளைஞர்களை போதையின் பாதைக்கு இழுத்துச் செல்வதாக பொதுமக்கள் அதிருப்தி. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே ஆந்திராவில் இருந்து இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 6 கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக போதைப் பொருட்களின் விற்பனை அதிகரித்து இளைஞர்கள் கூலி தொழிலாளர்களை சீரழிப்பதாக பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த 4 பேர் சிக்கினர். விடியாத திமுக ஆட்சியில் தமிழகம் கஞ்சா நகரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டு. சென்னை கொடுங்கையூரில் போதை மாத்திரை விற்ற 5 பேர் சிக்கினர். விடியாத திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்துள்ளதால் போதை கலாச்சாரங்கள் அதிகரித்து இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் சுரண்டை கிராமத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடாருக்கு சொந்தமான இடத்தில் அனுமதியின்றி கல்குவாரி இயங்குவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. முறைகேடுகளில் ஈடுபடுவதில் திமுகவினருக்கு கொஞ்சமும் சளைத்தவர்கள் இல்லை காங்கிரஸ் கட்சியினர் என பலரும் விமர்சனம். சென்னை மந்தைவெளி ரயில் நிலையம் அருகே ரவுடி ஒருவர் சரமாரியாக வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் சுதந்திரமாக வலம் வரும் ரவுடிகள் ஒருவரை ஒருவர் பழி தீர்த்துக் கொள்வதால் அச்சுறுத்தலுக்கு ஆளாவதாக பொதுமக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே தோட்டக்காடு பகுதியில் ரஞ்சித் என்ற இளைஞர் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறாத நாளே இல்லை என சொல்லும் அவலுக்கு குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக மக்கள் விமர்சனம். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் மது வருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் கவிராஜ் என்ற இளைஞர் கொல்லப்பட்ட அவலம். முகாமில் பதிவில்லாத நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதால் கொலை, கொள்ளை போன்றவை சர்வசாதாரணமாக நடைபெறுவதாகவும் பதிவில்லாத நபர்களை வெளியேற்ற வலியுறுத்தி உயிரிழந்தவரின் உறவினர்கள் போராட்டம். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் நிலத்தை விற்பனை செய்ததற்கு கமிஷன் தராததால் இளைஞர் ஓட ஓட வெட்டப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. தீய சக்தி திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பள்ளிக்கரணையில் பானிபூரி விற்பனையாளரை தாக்கி செல்போன், பணம் பறித்ததுடன் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் கத்தியுடன் சுற்றிய 3 சிக்கினர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் செயலிழந்த ஏவல் துறையால் சமூக விரோதிகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் சாடல். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே சின்ன ஆனங்கூரில் கோழி சண்டை சூதாட்டத்தில் ஈடுபட்ட 5 சிக்கிய நிலையில் 5 இருசக்கர வாகனங்கள், 3 சொகுசு கார்கள் பறிமுதல். 12 பேர் தேடப்பட்டு வரும் நிலையில் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் ஆழ்ந்துள்ள ஏவல் துறையால் பல்வேறு விதமான சூதாட்டங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் சாடல். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஏடிஎம் மையத்திற்குள் பணம் செலுத்த வந்தவரிடம் டிப்டாப் உடையில் வந்த இளைஞர் தன்னோட தாய் மருத்துவமனையில் இருப்பதாகவும் ஜிபேயில் பணம் அனுப்புவதாக நூதன முறையில் ஏமாற்றி 10,000 ரூபாயை பறித்துச் சென்ற அவலம். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமின்றி பண மோசடி சம்பவங்கள் அதிகரித்து உள்ளதாக குற்றச்சாட்டு. கடலூர் அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே எடுக்கும்போது நகை அணியக்கூடாது என கூறி மூதாட்டியிடம் அடையாளம் தெரியாத நபர் 1 சவரன் கம்மலை கழற்றி வாங்கிக் கொண்டு தப்பி ஓட்டம். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை தப்பி ஓடிய நபரை பிடிக்க முடியாமல் திணறும் அவலம். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பட்டப்பகலில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தம்பதியினரின் வீட்டின் பூட்டை உடைத்து 40 பவுன் நகை, 35,000 ரூபாய் கொள்ளையடித்துச் சென்ற கொள்ளையர்கள். கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ள ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதால் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் பெருகுவதாக மக்கள் சாடல்.
திமுக ஆட்சியில் தமிழக கடலோரங்களில் சட்டவிரோத கடத்தல் மற்றும் வன உயிரின பாதுகாப்பு விதிமீறல்கள் தொடர்ந்து தலைவிரித்தாடுவது மீண்டும் நிரூபணம். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 400 கிலோ தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது ஸ்டாலின் ஆட்சியில் சீர்கெட்டிருக்கும் சட்டம் ஒழுங்கின் லட்சணத்திற்கு சாட்சி என மக்கள் சாடல். தமிழகத்தை பாதுகாப்பற்ற மாநிலமாக மாற்றிய விடியாத திமுக அரசால் ராமேஸ்வரத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிக்கு மரண தண்டனை வாங்கி கொடுப்பதாக திமுக எம்எல்ஏ பேச்சு. மகளை பறிகொடுத்த பெற்றோரை கட்டாயப்படுத்தி போட்டோவிற்கு போஸ் கொடுக்க வைத்து விளம்பரம் தேடும் திமுகவினருக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். அரசு வழக்கறிஞர் அரசு சார்பாக ஆஜராவார். அவர் மூலம் கடுமையான தண்டனை கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கு. நீதியை நம்பணும், சட்ட ஒழுங்கை நம்பணும், காவல்துறையை நம்பணும். கண்டிப்பாக அவருக்கு தண்டனை கிடைக்கும். மரண தண்டனை வாங்கி கொடுக்க நாங்களும் துணையாக இருப்போம். இது யாராலும் ஏற்றுக்கிற முடியாது. காலம் பூரா சென்னை அடுத்த சென்னீர்குப்பத்தில் உட்கட்சி மோதல் காரணமாக திமுக ஒன்றிய செயலாளர் அலுவலகத்தில் கோலப்பஞ்சேரி கிளை செயலாளருக்கு சரமாரி அடி உதை. பூந்தமல்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த திமுக பிரமுகர் ஆனந்தன் ஒன்றிய செயலாளர் மற்றும் அவரது ஆட்கள் மீது அளித்த புகார் மூலம் வெளிச்சத்திற்கு வந்த உட்கட்சி பிரச்சனை. கட்சின்னு எடுத்துக்கோங்க, ஆனா நீங்க ஓட்டுக்கு வர சொல்ல நாங்க கேட்போம் அப்படின்னு 4 பேர் வெளிக்குள்ள வந்து எனக்கு குத்துனாங்க. டிரைவர் ஹரி, பிரபா, ரமேஷ், ஒன்றிய செயலாளர் மடக்கராப்புல நடிக்கிறார். திருப்பூர் குமார் நகர் பகுதியில் ஆயுதங்களுடன் பள்ளி மாணவர்களின் கும்பல்கள் சுற்றித் திரிந்த சம்பவத்தால் பரபரப்பு. அராஜக மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் குற்ற சம்பவங்களை ஏவல்துறை தடுக்க தவறியதால் ரவுடிசமும் ஆயுத கலாச்சாரமும் பள்ளி மாணவர்கள் வரை பரவி அவர்களின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியிருப்பதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் ரொட்டிக்கடை அரசு பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவி உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் மரணத்திற்கு பள்ளி ஆசிரியர்களே காரணம் என மாணவி பேசிய வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சி. மாணவ மாணவிகளின் உயிர் பறிக்கும் நிலையங்களாக மாறியிருக்கும் கல்வி நிலையங்கள் குறித்து ஆய்வு செய்யாமல் தான் ஆய்வு செய்து பட்டம் பெற்றதாக விளம்பரம் தேட பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருக்கு வெட்கமாக இல்லையா என பெற்றோர் ஆவேசம். என்னை ஒரு மாதிரியே ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை கிளாஸில் வச்சு என்னை வந்து இந்த இது இருக்குல்ல ஸ்லோ லேர்னர்ஸ் அவங்க கூட உட்கார வச்சு எழுத வச்சாங்க. ஆனால் நான் ஸ்லோ லேர்னர்ஸ் இல்லை, நான் நல்லா படிக்கிற பொண்ணு. முட்டி போட சொல்லி நீயே அவனை ஏமாத்திக்கிறேன்னு சொல்லி எனக்கு கோவம் வருதுன்னு சொல்லி என் எக்ஸாம் பேடெல்லாம் தூக்கி வீசி என் கண்ணத்துலேயே அரைஞ்சாங்க. அதுக்கப்புறம் 4-5 தடவை அரைஞ்சாங்க. இங்கிலீஷ் மிஸ் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. தமிழகத்தில் பட்டியல் இனத்தவர்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் அதிகரித்துள்ள நிலையில் திமுக அரசு அவற்றை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பட்டியல் இன மக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்துள்ளதாக திமுக கூட்டணியில் உள்ள விசிக எம்பி ரவிக்குமார் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணமா என்று மக்கள் கேள்வி. 1377 குற்றங்கள் இந்த எஸ்சி மக்களுக்கு எதிராக நடந்திருக்கின்றன. அது 2022 400 குற்றங்கள் அதிகரித்து அது வந்து 1761 அது உயர்ந்திருக்கு. இப்போது 2023ஆம் ஆண்டு எடுத்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எண்ணிக்கை 1921 என்று இன்னும் அதிகரிச்சிருக்கு. பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இந்த மாநிலங்கள்லாம் 2022 நடந்த குற்றங்களை விட 2023 அந்த குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அது வந்து அதிகரிச்சிருக்குங்கிறத பார்க்குறோம். டிசம்பரில் இளங்கலை மாணவர்களுக்கு கழிவு உகப்பாக நிபுணர் என்ற பெயரில் குப்பை பிரித்தல், சேகரித்தல், மறுசுழற்சி செய்தல் போன்ற பாடத்திட்டத்தை இலவசமாக தொடங்கும் சென்னை பல்கலைக்கழகம். உயர்கல்வியை குப்பை தொட்டிக்கு தள்ளும் திமுக அரசின் திட்டமா இது என பொதுமக்கள் கொந்தளிப்பு. பணி நிரந்தரம் செய்யக்கோரி 4வது நாளாக சென்னை அம்பத்தூரில் காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் தூய்மை பணியாளர்கள்.
உயிர் போனாலும் பரவாயில்லை, விடியா திமுக அரசு உரிய பதில் அளிக்கும் வரை தங்கள் போராட்டத்தை நிறுத்த மாட்டோம் என விடியா அரசுக்கு எச்சரிக்கை. சென்னை கோயம்பேடு சந்தையில் பணியாற்றி வந்த குழந்தை தொழிலாளர்கள் 16 பேர் மீட்பு. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தை தொழிலாளர் முறை, குழந்தை திருமணம் உட்பட அனைத்து சட்டவிரோத செயல்களும் தங்கு தடையின்றி நடைபெறும் அவலம். திருப்பூர் மாநகரில் தினசரி சேகரிக்கப்படும் 700 டன் குப்பைகளை முதலிப்பாளையம் பகுதியில் உள்ள கைவிடப்பட்ட கல்குவாரி பாறை குழிகளில் கொட்டுவதால் நிலத்தடி நீர் கடுமையாக பாதித்து கருப்பு நிறமாக மாறியதால் அதிர்ச்சி. பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மாசடைந்த நீரை பாடை கட்டி பட்டாசு வெடித்து தாரை தப்பட்டை முழங்க ஊர்வலமாக கிராம சபை கூட்டத்திற்கு எடுத்து வந்த பொதுமக்கள். புதுச்சேரி மாநிலம் துத்துப்பட்டு கிராமத்தில் சாலை வசதி கேட்டு சேரும் சகதியுமான சாலையில் நடவு பாட்டு பாடி நாற்று நட்டு கிராம மக்கள் நூதன போராட்டம். காமராஜர் நகர் பகுதியில் தெரு விளக்குகள் இல்லாததால் இரவு நேரங்களில் காட்டுப்பன்றிகள் நடமாட்டம் அதிகளவில் இருப்பதாகவும் நாள்தோறும் அச்சத்துடன் வாழும் சூழல் உள்ளதாகவும் மக்கள் சாடல். கள்ளக்குறிச்சியில் இருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்து உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலைய நடு ரோட்டில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதி. விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு ஒழிந்து மக்களுக்கான அரசு அமைந்தால் மட்டுமே ஓட்டை உடைசல் பேருந்துகளில் இருந்து விடிவு கிடைக்கும் என மக்கள் ஆதங்கம். நாகை மாவட்டம் தலைஞாயிறு அருகே சேரன்குளம் பகுதியில் முறையான சாலை வசதி இல்லாததால் ஆம்புலன்ஸ் வர வழியின்றி உடல்நிலை மோசமடைந்த மூதாட்டியை கட்டிலில் படுக்க வைத்தவாறு தூக்கி சென்று ஆம்புலன்ஸில் ஏற்றி சென்ற அவலம். சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தாததுதான் ஸ்டாலினின் உள்ளாட்சியில் நல்லாட்சியா என பொதுமக்கள் வேதனையுடன் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் 70 வயது முதியவருக்கு 1.5 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி கட்ட வேண்டும் என நோட்டீஸ். காவல் நிலையத்தில் புகார் அளித்து அதன் அறிக்கையை சமர்ப்பித்தால் நடவடிக்கை எடுப்பதாக ஜிஎஸ்டி அலுவலகத்தில் கூறிய நிலையில் புகாரை பெறாமல் விடியா திமுக அரசின் காவல்துறை தன்னை அலைகழிப்பதாக பாதிக்கப்பட்ட முதியவர் வேதனை. தோட்டக்கலை துறையையும் வேளாண்மை துறையையும் இணைக்கும் விதமாக உழவர் அலுவலர் தொடர்பு 2.0 என்ற திட்டத்தினை தொடங்கிய நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு இரு துறைகளையும் இணைப்பதால் இரு துறையை சேர்ந்தவர்களும் பாதிக்கப்படுவார்கள் என கூறி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திண்டுக்கல், ஈரோடு, மதுரை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் போராட்டத்தில் ஈடுபட்ட தோட்டக்கலை அலுவலர்கள். உழவர் நலனை பாதிக்கும் 2.0 திட்டத்தை கைவிடுக. தோட்டக்கலை துறையில் 1550 தோட்டக்கலை விரிவாக்க அலுவலர் பணியிடங்களை நீக்கும் விடிய அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு. திட்டத்தை ரத்து செய்யக்கோரி தோட்டக்கலை அலுவலர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட முடிவு. கன்னியாகுமரி மாவட்டம் ஐரணிபுரம் பகுதியில் மின்சார பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மின்வாரிய ஆய்வாளரை கடுமையாக தாக்கிய இளைஞர். மின் கம்பிகளுக்கு இடையூறாக இருந்த மரக்கிளைகளை வெட்டி அகற்றிக் கொண்டிருந்த போது இளைஞர் தகராறில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் அரண்மனை வாசல் முன்பு நூற்றுக்கணக்கான அங்கன்வாடி ஊழியர்களும் உதவியாளர்களும் உண்ணாவிரத போராட்டம். ஊதிய உயர்வு, குறைந்தபட்ச ஓய்வூதியம், விடுப்பு வசதிகள் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்திய போராட்டக்காரர்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை. சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் விதிமுறைகளை மீறி எதிர் திசையில் சென்ற அரசு பேருந்தால் வாகன போட்டிகள் கடும் அவதி. சாலை போக்குவரத்து விதிகளை மீறும் அரசு பேருந்து ஓட்டுநர்களை விடிய அரசின் போக்குவரத்து காவலர்கள் கண்டு கொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் பழுதாகி நின்ற மகளிர் விடியல் அரசு பேருந்தை பயணிகள் தள்ளிச் சென்ற அவலம். விடியாத ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை இயக்கும் பராமரிப்பற்ற பேருந்துகள் ஆங்காங்கே பழுதாகி நிற்பது வாடிக்கையாகிவிட்டதாக பயணிகள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி அருகே சிப்காட் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிப்காட் எதிர்ப்பு இயக்கத்தினர் கையில் தட்டை ஏந்தி பிச்சை எடுத்து நூதன போராட்டம். கோழிப்பண்ணை தொழில்கள் மற்றும் விவசாயம் ஆகியவற்றை மேற்கொண்டு வரும் நிலையில் 750 ஏக்கர் நிலங்களை அரசு கையகப்படுத்துவது தங்களின் வாழ்வாதாரத்தை திமுக அரசு அழிப்பதாக குற்றச்சாட்டு. இந்திய மாணவர்களில் 97% பேர் வெளிநாட்டில் படிக்கும்போது தொழில் சார்ந்த கல்வியை விரும்புவதாக தகவல். இந்திய மாணவர்கள் தொழில்முறை திறன்களை அதிகம் எதிர்பார்ப்பதாக லண்டன் நகர பல்கலைக்கழகம் அறிக்கை. டெட் தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண்ணை 55%இலிருந்து 50% குறைக்க வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறைக்கு தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தல். டெட் தேர்வில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியில் உள்ள ஆசிரியர்கள் கலந்து கொண்ட நிலையில் மற்ற மாநிலங்களில் இதுபோன்ற தளர்வு உள்ளதால் தமிழகத்திலும் இந்த கோரிக்கை எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சிக்குட்பட்ட 5வது வார்டு பகுதியில் 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகிக்காததை கண்டித்து காலி குடங்களுடன் பெண்கள் முற்றுகை போராட்டம். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் நகராட்சி அதிகாரிகளிடம் பெண்கள் கடும் வாக்குவாதம் செய்ததைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு காவல்துறை விரைந்து வந்ததால் பரபரப்பு. பதினோரு நாட்களாக தமிழகத்திலிருந்து வெளி மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாததால் 44 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வேதனை. அண்டை மாநிலங்களில் விதிக்கப்படும் அதிக அளவிலான அபராத விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தாமல் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அவதியுறுவதை ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு கைகட்டி வேடிக்கை பார்க்கும் அவலம். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தொகுப்பூதிய செவிலியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றத்தை மட்டுமே பரிசளித்த ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினர். அரசு தேர்தல் வாக்குறுதிக்கு எதிராக எங்களுக்கு வழங்கப்பட்ட உயர்நீதிமன்ற தீர்ப்பையே இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்திருக்கிறது என்றால் அதைவிட மிகவும் மோசமான செயல் இல்லை. அதாவது தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துவிட்டு இது ஏமாற்றுவது போல் இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு சந்தை பகுதியில் வசிக்கும் நரிக்குறவ குடும்பத்தினரை இரவு வேளையில் போதை ஆசாமிகள் தாக்குவதுடன் தங்களின் பொருட்களை சாலையில் வீசுவதாக பாதிக்கப்பட்டோர் குற்றச்சாட்டு. விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் வருவாய்த்துறையினர் தங்களுக்கு வீடுகள் ஒதுக்கி தரவில்லை என குற்றம் சாட்டும் நரிக்குறவர்கள் பேரூராட்சி அலுவலகம் முன்பு தர்ணா செய்ததால் பரபரப்பு. இங்கே நைட்டில் சரக்கு அடிக்கிறது வர்றாங்க, சந்தமோடு உள்ள சரக்கு அடிச்சு கலெக்டாக பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே வந்துட்டு நைட்டு சண்டையில் என் பசங்களுக்கு 2 பேருக்கு அடிச்சிட்டாங்க. அஷ்டத்துக்கு அவங்க போய் அந்த ஆளை அடிச்சிட்டாங்க. அங்கே வந்துட்டு இப்போ கலெக்டாக பண்ணிட்டு இப்போ எல்லா சாமானெல்லாம் வெளியே கழட்டி போட்டு இப்போ பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொளத்தூரில் புதிய தார் சாலை கேட்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கமிஷன் அடிக்கும் நோக்கில் கண் துடைப்பிற்காக சீரமைப்பு பணிகளை மட்டும் மேற்கொள்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான சேத்தமங்கலம், விளமல், புலிவலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி.